கிரேட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் நடந்து முடிஞ்சு. ஸோ மேட்ச் இப்போ தான் நடந்து முடிஞ்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஆர்சிபி பண்ண தப்பு என்ன, ஸோ அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அண்ட் சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி நிறைய இருந்துச்சு. இது எல்லாத்த பற்றியும் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் கொஞ்சம் நைட்டு நேரம் அப்படிங்கிறதுனால லிட்டில் பிட் எக்கோ அப்படிங்கிறத வந்துட்டு வாய்ஸில் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இந்த டீமில் சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் கேஜே பெர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. மிடில் ஆர்டரில் யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும்ங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. விராட் கோலி தான் இந்தியன் பேட்ஸ்மேன், அதாவது இந்தியன் பேட்ஸ்மேனாக ஆர்சிபிக்கு அதிக ரன் ஸ்கோர் பண்ணது விராட் கோலி தான். ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா தெரியுமா? ராகுல் டிராவிட் இருக்காரு. அவர் எப்போ கடைசியாக ஆர்சிபிக்கு ஆடினாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-13 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு ஆடினாரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்துட்டு ராகுல் டிராவிட் தான் இருந்துட்டு இருக்காரு இந்தியன் பேட்ஸ்மேனா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர்சிபிக்கு அவ்வளோ வந்துட்டு வெள்ளா பர்ஃபார்ம் பண்ணல, செட்டில் பண்ணல. ஒவ்வொரு சீசனும் இருக்க மாட்டாங்க, இந்த சீசன் இருப்பாங்க, அடுத்த சீசன் மாறிடுவாங்க. இதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஆர்சிபியோட லாஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் குவாலிஃபயர் இந்த மாதிரி போக முடியாம போனதுக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு காரணம் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் மிடில் ஆர்டர் நல்லாவே இருந்துச்சு. நான் பல வீடியோல சொல்லிட்டேன், நம்மளுடைய வீடியோல போய் ரீகேப் பண்ணி பாருங்க. பிளேயிங் 11 வீடியோ போட்டிருப்பேன். அனுஜ் ராவத் கண்டிப்பா ஆடி ஆகணும். பிகாஸ் அவர் ஒருத்தர் தான் குவாலிட்டி லெஃப்ட் ஹேண்டர், அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர்னா கூட கொஞ்சம் டயர்டாகி வெளியில போயிட்டாரு. அவருக்கு பல அனுஜ் ராவத் தான் இன்னைக்கு பண்ணாரு, எக்ஸ்ட்ரானரியா பண்ணாரு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்க்கும்போது பேட்டிங் பிரிச்சுட்டாருங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பையன்கிட்ட டேலண்ட் இருக்கு, 11ல இருப்பாரு, நான் இம்பாக்ட் பிளேயரா வருவாருன்னு நினைச்சேன். ஸோ பரவாயில்ல, 11லயே வச்சிருந்தாங்க. ஸோ 6வது 7வது வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்சிபி அதை பண்ணது கிடையாது. ஆனா 78க்கு 5 விக்கெட் அப்படிங்கறத போயிடுச்சுங்க. ஆனா அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டதுனாலதான் 170 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ சிஎஸ்கே உடைய வெற்றியை பத்தி என்ன சொன்னாரு ருத்ராஜ் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்துட்டு எங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சு. ஸோ நான் மட்டுமே இல்லை, ஸோ எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா செமையா பிளே பண்ணாரு, டேரியல் மிச்சல், அது மட்டும் இல்லாம ஜிங்ஸ் அதாவது ரஹானி எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஸோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுனால தான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சு. ஸோ பாய்ஸ் உண்மையாலுமே பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வின் கேப்டனா அவர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேப் டு பிளஸி சொல்லக்கூடிய விஷயம், ஸோ ஆர்சிபியில் ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேப் டு பிளஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபேன் பேஸுமே மேசிவான ஒரு ஃபேன் பேஸ், அதை பத்தி மாற்றமே கிடையாது. சிஎஸ்கே ஓடியது எக்ஸ்ட்ரானரி. நான் சிஎஸ்கேல விளையாண்டுருக்கேன். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் என்ன ஃபாலோ பண்ணாங்க. ஆனா என்னால எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியாம போயிடுச்சு. பிகாஸ் இந்த ஸ்குவீஸ் பண்றது மிடில் ஓவரில் வந்துட்டு பயங்கரமா அவங்க ரொட்டேட் பண்ணுவாங்க ஸ்ட்ரைக்கு, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ ஒரு 10-12 ஓவரில் நிறைய விக்கெட் போயிடுச்சு. நாங்க கொஞ்சம் மொமெண்டம் ஏத்திட்டோம், வின் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கும்னு நினைக்கும் போது ஸோ பயங்கரமா பவுண்டரியில ஸ்கோர் பண்ணாம 2s and 3s வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஒன்ஸ் அதிகமாக ஓடினாங்க. ஸோ ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது கிடைக்கிற கேப்லலாம் ரன்னு தான் அதிகமாக பார்த்தாங்க. ஸோ கடைசியில் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் மிச்சம் இருக்கும்போது ஸோ அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதைத்தான் ஆர்சிபி இதை நாங்கள் பண்ண மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டு பிளஸி சொல்லியிருக்காரு. ஸோ 170 குட் டோட்டல் தான், பட் இருந்தாலும் ஒரு 10-15 ரன் ஷார்ட்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் இருந்திருக்கலாம்ங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. பட் இருந்தாலும் இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி இருக்க முடியும். ஸோ நாங்கள் ஸ்பின்னர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணல. ஸோ மிடில் ஓவரில் அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு, நல்லா மாட்டுச்சு, ரொட்டேட் பண்ணாங்க. எங்கனால பண்ண முடியாம போச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவம் துபே, டேரியல் மிச்சல் 2 பவர்ஃபுல்லான ஹிட்டர்ஸ் இருந்தாங்க. அதனால அவரால் கொடுக்க முடியல. டேரியல் மிச்சல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் மேக்ஸ்வெலுக்கு ஒரு ஓவரே கொடுத்தாரு. அப்பவும் சிவம் துபேக்கு மாட்டி இருந்துச்சுன்னா பிரிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க ஸ்பின்னருக்கு போகாம ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பரவாயில்ல, கேமரூன் கிரீன் எதிர்பார்க்காத வகையில 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் ஆர்சிபியோட லிட்டில் பிட் சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ரஜத் பட்டிதர் பெருசா ஆடல. ஸோ அது மட்டும் இல்லாம விராட் கோலி 20க்கு 22 தான் அடிச்சாரு. ஸோ லோம்ரோல் பார்த்தோம் அப்படின்னா சொந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஸும் இன்னும் உள்ள வரல. ஸோ இன்னைக்கு ஸ்குவாட்ல இருக்கிறவங்களே பெருசா வந்துட்டு 2 டக்கு, மேக்ஸ்வெல் பெருசா இல்ல. இவங்க எல்லாருமே ஆடாம, இவங்க எல்லாமே ஸ்கோர் பண்ணாமையே இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுது அப்படின்னா இவங்க எல்லாம் ஆனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வெறும் 20 ரன் 25 ரன் அடிச்சாலே ஸ்கோர் வந்துட்டு 200க்கு மேல போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான யூனிட் தான் ஆர்சிபி. பட் இருந்தாலும் நாங்க கம்பேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டில் பிட் டைம் வேணும், டீம்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம்
நடக்கும். ஸோ அடுத்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அல்ஷாரி ஜோசப்புக்கு விழா டாப்லி வந்திருக்கலாம். ஸோ இந்த மேட்சே அவர் வந்திருக்கலாம். ஸோ அதைத்தான் லிட்டில் பிட் ஃபேஃபும் மென்ஷன் பண்ண பார்த்தாரு. ஏன்னா அவர்கிட்ட வேரியேஷன் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பால் பவுன்சர் இது மட்டுமே தான் அல்ஷாரி ஜோசப் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் இந்த பிச்சுக்கு. இதுவே முஸ்தபிசூர் மாதிரி நிறைய ஏகப்பட்ட வேரியேஷன் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக விக்கெட் கிடைச்சிருக்கும். ஸோ மேபி அடுத்த மேட்ச் ஃபெர்குசனோ டாப்லேயோ 11ல இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலாக ஆர்சிபி பண்ண மிகப்பெரிய தப்பே என்ன அப்படின்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டு எல்லாமே ஓகே தான். ஸோ மிடில் ஓவர்ஸை வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு தாராளமாக கொடுத்துருக்கணும். சிவம் தூபி அடிச்சாலும் ஒரு 6 போனாலும் அடுத்த பால் வந்துட்டு விக்கெட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தாராளமாக. கரண் சர்மா நல்லா ஃபார்ம்ல இருந்தாரு. மயங்க் தகர் ஓரளவுக்கு நல்லா டைட்டா போட்டிருந்தாரு. அந்த சமயத்தில் ஆளுக்கு ஒரு ஓவர் கொடுத்திருந்தா கூட, ஒரு 2 ஓவர் தள்ளி இருந்தா கூட மேபி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபேப் டு பிளஸையும் லிட்டில் பிட் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலாக எல்லாம் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங்ல கையே வைக்க வேணாம். ஆனால் பவுலிங்ல ஒரு சில மாற்றங்கள் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுடைய ஃபேவரட் டீம் சிஎஸ்கேவா ஆர்சிபி அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் ஆர்சிபி மறுபடியும் இந்த சீசன்ல பவுன்ஸ் பேக் பண்ணி ஃபைனல் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.